जैसे कि हम सभी लोग परमेश्वर के चरणों में बैठकर वचनों को ध्यान करेंगे। हमारे बीच में आज उड़ीसा से पास्टर पालदेव रिच हैं। उनको इस आराधना में स्वागत करेंगे हम लोग। प्रेज लॉर्ड ब्रदर। பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். सभी को जय मसीह की प्रार्थना करके इस सुबह की आराधना शुरू करेंगे। அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளை காண செய்தே அதற்கு நமக்கு நன்றி. நேற்று கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியிலிருந்து எங்களோடு கூட இடைப்படும் உங்களுடைய சத்தத்தை கேட்க நீர் எங்களுடைய செவிகளை திறந்தல்படியாக செபிக்கிறோம். இந்த ஜூம் மீட் மூலமாக நாங்கள் நம்முடைய வசனங்களை அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியாது. எங்களை தாழ்த்துடைய கருத்தில் ஒப்புக்கொள்ளும். மீட்பு நாமத்தில் ஜெபங்கள் தகப்பனே, ஆமென். ஓகே, இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். आज हमारे ध्यान के लिए रोमियो का पहला अध्याय का 1 से लेकर 7 पदों को ஓகே, இந்த ரோமர் நிருபம் ஒரு மனுஷனுக்கு ஏன் ரட்சிப்பு தேவை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா எழுதியிருக்குது. इस रोमियो के ग्रंथ में उद्धार क्यों एक व्यक्ति को जरूरत है उसके विषय में जिक्र किया गया है। எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கறதையும் எழுதியிருக்கு. एक व्यक्ति कैसे उद्धार पाया जाएगा उसी के विषय में वो लिखा गया है। ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் அப்படிங்கறது எழுதப்படும். उद्धार पाने के बाद उसका जिंदगी कैसे रहेगा उसके विषय में बताया गया है। இன்னைக்கு நம்ம 1வது அதிகாரம் 1 ல இருந்து 7 வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். आज हम पहला अध्याय का 1 से लेकर 7 पदों तक ध्यान करेंगे। இந்த 1வது அதிகாரத்துல முதல் 7 வசனங்கள்ல இருந்து நான் ஒரு 3 காரியத்தை சொல்லணும்னு நான் விரும்புறேன். पहला पद से लेकर 7वां पद तक मैं 3 बातों को बताना चाहता हूँ। முதல் காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் அப்படிங்கறது நான் சொல்ல விரும்புறேன். तो सबसे पहले प्रेरित पौलुस ने अपने आप का एक पहचान कैसे देते हैं उसके बारे में ध्यान कर रहे हैं। நீங்க 1வது வசனம் வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நீங்க 3 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பவுல் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் அல்லது தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அப்படிங்கிறத. इस पहले अध्याय को ध्यान करते हैं तो विषय को हम जान सकते हैं कि पौलुस अपने आप को कैसे यहाँ पर पहचान दे रहे हैं। तो முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பவுல் தன்னை ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்துறார். सबसे पहला एक ऐसे पहचान दे रहा है कि मैं एक सेवा करने वाला हूँ। तो இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி தன்னை முதல்ல ஒரு அடையாளப்படுத்துறது பார்க்க முடியும். तो सबसे पहला बता रहा है कि मैं यीशु मसीह का दास हूँ। ஓகே, அந்த ஊழியக்காரன் அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் ஸ்லேவ். ஓகே, ஒரு அடிமை. सेवक का एक सही अर्थ यह है कि दास, यानी कि उसका वो गुलाम के जैसे। तो ரெண்டாவது தன்னை அவர் எப்படி அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போஸ்தலன். दूसरा अपना पहचान को वो एक प्रेरित के रूप में पहचान दे रहे हैं। तो ஆண்டவர் என்ன அப்போஸ்தலன் அழைத்திருக்கிறார் அப்படிங்கறத பவுல் இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்க முடியும். पौलुस ने इस जगह में बता रहा है कि परमेश्वर ने मुझे एक प्रेरित बन। மூணாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பவுல் தன்னை அறிமுகப்படுத்துறதை நம்ம பார்க்கலாம்.
नेटवर्क प्रॉब्लम है, सॉरी ब्रदर, नेटवर्क प्रॉब्लम है। ஓகே. மூணாவது வந்து சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து தன்னை அறிமுகப்படுத்துறாரு. दूसरा, अपने आप को एक प्रेरित के रूप में वो पहचान दे रहा है। और तीसरा जो है, मैं एक सुसमाचार प्रचार करने वाला हूँ, उस विषय पर उस ढंग से वो अपना पहचान दे रहा है। ஸோ இந்த முதல் காரியத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா தன்னை வந்து ஒரு ஊழியன் அப்படின்னு சொல்றது மூலமா பவுல் வந்து தன்னை வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டோடைய அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் அப்படிங்கறத அது காண்பிக்குது. सबसे पहला अपने आप को वो एक दास के रूप में जो पहचान दे रहा है, तो आप सोच लीजिएगा आप सेवक है में कितना वो अपने आप को समर्पण करेगा। அதுக்கு அடுத்தபடியா ஆண்டோடைய அழைப்பு, ஆண்டவர் வந்து என்னை வந்து ஊழியத்துக்கு அனுப்பி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவர் எவ்வளவு உறுதியா இருந்தார் நம்ம புரிந்து கொள்ள முடியும். परमेश्वर के उस बुलाहट में कितना वो मजबूत था, उसको हम दूसरा विषय में ध्यान कर सकते हैं। அதனால அந்த அப்போஸ்தலன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து அனுப்பப்பட்டவர்கள். ஸோ ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அனுப்பி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம உறுதியா இருக்கணும். तो प्रेरित मतलब भेजा गया है, तो परमेश्वर ने मुझे इसे सुसमाचार के लिए भेज दिया गया है करके उसका मतलब होती है। तो மூணாவது, நாம் இந்த உலகத்தின் மற்ற மனிதர்களிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். तो तीसरा जो है, इस संसार के लोगों से हमें अलग किया गया है विश्वास में और विश्वास योग्यता में। कभी भी हम इस विषय पर ध्यान लगाते हुए जीना है। ஓகே. ஸோ ரெண்டாவது காரியம், ரோம விசுவாசிகளை குறித்து பவுல் என்ன எழுதியிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம 7வது வசனத்துல வாசிக்கிறது மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடியும். तो दूसरा, रोम के विश्वासियों के बारे में किस विषय पर कैसे वो विचार कर रहा है, उसके विषय में वो 7वां पद में हम देख सकते हैं। விசுவாசிகளை வந்து அவர் எப்படி அழைக்கிறார் அப்படிங்கறது எழுதப்பட்டு, विश्वासियों को परमेश्वर ने कैसे बुलाते हैं उसके विषय में। ஓகே. ஸோ இது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லயும் வேற வேற வசனத்துல இருக்கும். ஸோ ஹிந்தி பைபிள்ல 7வது வசனத்துல இருக்கு, தமிழ் பைபிள்ல 2வது வசனத்துல இருக்கு. अलग अलग अनुवादों में बाइबल की अलग अलग पदों में इसके बारे में लिखा गया है। हिंदी में 7वां पद में मिलता है और तमिल में जब पढ़ते हैं तो वो दूसरा पद में ही मिल जाता है। ஓகே. இந்த இடத்துல வந்து விசுவாசிகளை பவுல் எப்படி சொல்றனா, தேவ பிரியர் அப்படின்னு சொல்லி, beloved of God அப்படின்னு சொல்லி பவுல் அழைக்கிறது நம்ம பார்க்கிறோம். तो पौलुस ने यहाँ पर उन लोगों को परमेश्वर के प्यारे लोग करके वो बुलाते हैं। ரெண்டாவது அவர் வந்து விசுவாசிகளை எப்படி அழைக்கிறார், ரோம விசுவாசிகளை எப்படி அழைக்கிறார்னா, பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு, called to be saints. तो दूसरा जो है, रोमियो के लोगों को पौलुस ने पवित्र लोग करके वो बुलाते हैं यहाँ पर। तो ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருமே தேவனால அன்பு கூறப்பட்டிருக்கிறோம், தேவனால நாம வந்து பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். पहला, परमेश्वर के उस बुलाहट में हमेशा सोचिएगा, परमेश्वर के प्यार के द्वारा हमें बुलाया गया है और हमें पवित्र बनने के लिए बुलाए हैं। ஓகே. ஸோ நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே நம்ம ஊழியம் செய்யலாம், இல்லை ஊழியம் செய்யாம சபையில ஒரு அங்கத்தினரா மட்டும் இருக்கலாம். ஸோ ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே வந்து அந்த தேவனுடைய அன்பை நம்ம அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அன்பு கூர்ந்ததுனாலதான் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். तो इसलिए कलीसिया में या आप एक सुसमाचार के प्रचार करने वाला भी हो सकते हैं, एक विश्वासी के द्वारा विश्वासी की तरह भी रह सकते हैं, लेकिन एक चीज याद रखिएगा, हमें प्यार से बुलाया गया है और पवित्र रहकर बने रहने के लिए बुलाए हैं। ஸோ இந்த பரிசுத்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் பொதுவானது, வெறும் ஊழியர்களுக்கு மாத்திரம் கிடையாது. சபையில இருக்கிற எல்லா அங்கத்தினருக்கும், ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும், ஸோ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே இந்த பரிசுத்த வாழ்க்கை அப்படிங்கிறது தேவையான ஒன்று. देखिए, पवित्र जीवन केवल विश्वासियों को नहीं, तो सेवकों को नहीं है, ये सबके लिए है। जितने लोग विश्वास करते हैं सबको अधिकार है
पवित्र जीवन बिताना। ஓகே, இந்த வருஷம் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஒரு ஒரு மெசேஜுடைய டாபிக் வந்து என்னவா இருக்குன்னா, த யூனிவர்சல் கால் டு மினிஸ்ட்ரி. அதாவது इस साल की ஊழியம் செய்வதற்கான प्रार्थना उपवास எல்லாருக்குமான அழைப்பு. इस साल की जो प्रार्थना सभा उपवास प्रार्थना सभा है उसमें बहुत सारे विशेष अंश दिया गया है। उसमें जो है सार्वभौमिक आह्वान सुसमाचार के लिए एक संदेश भी वहां पर दिया गया है। ஸோ அந்த மெசேஜ் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டுடைய ஊழியம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படல, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். जब उस संदेश को आप सुनते हैं तो आपको ये पता चलेगा परमेश्वर ने केवल एक लोगों को नहीं बल्कि जितनों ने विश्वास करते हैं उन सबको बुलाए हैं। ஸோ தேவனுடைய அழைப்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய அந்த சுவிசேஷ பணியில தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார். तो परमेश्वर के बुलाहट वो सबके लिए है, इसलिए उसको जो भी स्वीकार करते हैं वो सुसमाचार में हिस्सादार बनते हैं। ஓகே, ஸோ மூணாவது விஷயம் வந்து நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத 5வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். तीसरा जो है 5वें पद से हमें पता चलता है कि परमेश्वर के बुलाहट का उद्देश्य क्या था। ஓகே, ஸோ இந்த வசனத்துல வந்து ரொம்ப தெளிவா வந்து ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்குது. इस वचनों में बहुत ही स्पष्ट रीति से बताया गया है। ஓகே, என்ன எழுதப்பட்டிருக்குது? அதாவது நாம வந்து அவிசுவாசிகளை அல்லது விசுவாசி அல்லாதவர்களை விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு ஆண்டவர் வந்து நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். तो परमेश्वर ने हमें ये सेवा इसलिए दिए हैं, जितने लोग विश्वासी नहीं हैं तो उन्हें विश्वास में मजबूत करने के लिए हमें बुलाया है। ஓகே, ஸோ ஆண்டுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுப்பது, ஆண்டுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுப்பது ஊழியத்துல ஒரு பெரிய பங்கு இருக்கு. सुसमाचार में एक सबसे बड़ा हिस्सा ये है कि लोगों को सुसमाचार के लिए विश्वास में लाना या विश्वास में मजबूत करना है। ஓகே, ஸோ நம்முடைய பொறுப்பு வெறுமனே விசுவாசிகளுக்கு மட்டும் கற்றுக் கொடுப்பதல்ல, விசுவாசிகள் அல்லாதவர்களுக்கும் ஆண்டோடைய அந்த சுவிசேஷத்திற்கு அவங்க கீழ்ப்படிய அவங்கள வழி நடத்துறது நமக்கு பொறுப்பா இருக்குது. तो हमारा एक जिम्मेदारी ये है कि केवल विश्वासियों के लिए नहीं, जितने लोग विश्वासी ही नहीं है तो उनको भी इस सुसमाचार के माध्यम से एक परमेश्वर के वचनों में उनको विश्वास में लाना, विश्वास में उनको बनाना कार्य है। இந்த ஊழியத்தை நாம வந்து ஆண்டோடைய கிருபையால நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத பவுல் வந்து எழுதியிருக்கிறார். पौलुस ने ये चीज को लिखते हैं कि परमेश्वर के अनुग्रह के द्वारा इस सुसमाचार के जिम्मेदारी हमें मिली है। ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல நம்ம எவ்வளவு அர்ப்பணிப்போட நம்ம செயல்படுறோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை நம்ம எவ்வளவு அக்கறையோடு கூட அதை ஏற்றுக்கொண்டு அதுல நம்ம உண்மையா ஈடுபடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். तो इसलिए हमारा जीवन में परमेश्वर के सम्मुख में बहुत ही ये बहुत प्रमुख है कि परमेश्वर के उस बुलाहट को कितना गहराई से हमें स्वीकार करके आगे बढ़ रहे हैं। ஓகே, ஸோ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஊழியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம், அநேகருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஆனால் ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையால நமக்கு கொடுத்திருக்கிறார். तो इसलिए हमारा जीवन में जो सुसमाचार प्रचार करते हैं परमेश्वर के अनुग्रह के द्वारा मिला हुआ है। ये कई सारे लोगों को नहीं मिला, लेकिन हमें वो अनुग्रह मिला है। ये हमारा एक सौभाग्य के कारण है। ஸோ ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை
நம்ம சரியான விதத்துல பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா ஒரு நாள் நம்ம அவங்க முன்னாடி நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி அவர் நம்மளை பாராட்டுவார். जब इस जिम्मेदारी को सही से निभाते हैं, परमेश्वर एक दिन सबके सामने ये विश्वास योग्य सेवक है करके वो हमें तारीफ करते हैं। ஓகே. ஸோ இந்த நாளும் நம்ம வந்து ஒரு மிஷினரியை குறித்து பார்க்க இருக்கிறோம். आज आज भी हमारे जीवन में एक मिशनरी के घटना को हम देख सकते हैं। அவருடைய பெயர் வந்து வாட்ச்மேன் நீ. उनका नाम है वॉचमैन नी करके। அவர் வந்து 1903வது வருஷம் மே மாசம் 4ஆம் தேதி பிறக்கிறாரு. 1903 30वां महीना में उनका जन्म होती है। அவர் சீனாவுல ஊழியம் செய்யறதுக்காக போறாரு தன்னுடைய இளம் வயதுல. वो चीना में जब सुसमाचार प्रचार करने के लिए जाते हैं, அவர் சீனாவுல போய் ஊழியம் செய்து பல சபைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. वो चीना में जाकर सुसमाचार के प्रचार के द्वारा कई सारे कलीसिया को वो स्थापन करते हैं। ஸோ அவருடைய சபைகள் வந்து அப்படி அதாவது ஜெப குழுக்களாக ஒவ்வொன்றா உருவாகி வளர்ந்து வர நேரத்துல जब वो सुसमाचार प्रचार करके कई सारे कलीसिया को स्थापन करते समय में ஸோ சீனாவில் வந்து ஒரு புரட்சி நடக்குது. चीना में एक घटना बीतती है। அதாவது இப்போ நீங்க நியூஸ்ல வாசித்திருப்பீங்க, நேபாளில் நடந்த மாதிரி ஒரு உள்நாட்டு கலவரம் வந்து சீனாவில் வந்து நடக்குது. तो जैसे अभी नेपाल में पिछले दिनों में घटना बीती, ठीक उसी प्रकार का एक घटना समाज के बीच में होता है। ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடி அவங்க வந்து நாட்டை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க. तो कम्युनिस्ट पार्टी जो है सरकार के विरुद्ध में प्रोटेस्ट करती है और सारे देश को अपने हासिल कर लेते हैं। ஸோ அந்த நேரத்தில் இவங்க வந்து கிறிஸ்தவங்களை வந்து ரொம்ப எதிர்க்கிறாங்க, கிறிஸ்தவ போதனைகளை வந்து ரொம்ப எதிர்க்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. उन दिनों में मसीही लोगों को बहुत ही विरोध करते थे, मसीही प्रचार को विरोध करते थे, बहुत ही कठोर से उनको शिक्षा देते थे। ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வாட்ச்மேன் நீ வந்து தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை வந்து சீனாவில் செய்துட்டு இருக்கிறாரு. ऐसे परिस्थिति में भी वॉचमैन नी जो है वो आगे बढ़कर सुसमाचार प्रचार करते हैं। ஸோ ஒரு கட்டத்துல சீனாவில் வந்து கம்யூனிஸ்ட் முழுவதுமா தேசத்தை ஆக்கிரமிச்ச பிறகு, அவங்க ஸ்டெடியான பிறகு கிறிஸ்தவங்களெல்லாம் வந்து ஜெயில போட்டு அவங்கள கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. तो एक समय में जब कम्युनिस्ट पार्टी पूरे उस देश में अपना शासन करना शुरू करते हैं, तो मसीही लोगों को पकड़ के बंदी गृह में डालना प्रारंभ करते हैं। ஸோ அப்போ இந்த வாட்ச்மேன் நீயும் வந்து அவங்க பிடிச்சி ஜெயில போடுறாங்க. वॉचमैन नी को भी पकड़ के जेल में डालते हैं। அவரை ஃபர்ஸ்ட் வந்து ஜெயில போடும்பொழுது அவருக்கு 15 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லியிருந்தாங்க. जब उनको पकड़ के बंदी गृह में डालते हैं तो ये घोषित करते हैं 15 साल तक इनको जेल में डाल दिया जाएगा। ஆனா அவர் சிறையில இருந்த அந்த நாட்கள்ல வந்து ரொம்ப கொடுமைகளை வந்து அவர் அனுபவித்திருக்காரு. तो उस जब बंदी गृह में जब थे तो उस वक्त में बहुत सारे कठोरता उनके साथ किया जाता था। அவரை சிறையில போட்ட முதல் 5 வருஷம் வந்து அவரை பார்க்கறதுக்கு எந்த விதமான அனுமதியுமே இருக்கல, யாருமே வந்து அவரை பார்க்க முடியல. तो 5 साल तक जब बंदी गृह में डाला गया था, उन्हें देखने के लिए किसी को नहीं छोड़ा गया। 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க மனைவியை வந்து பார்க்கறதுக்காக அனுமதிக்கிறாங்க, அதுவும் ஒரு 30 minutes. तो 5 साल के बाद ही उनके पत्नी को इनसे मुलाकात करने के लिए देते हैं, वो भी केवल 30 मिनट के लिए। அதுவும் பக்கத்துல போய் பேசுற மாதிரி இல்ல, ஒரு மெஸ் மாதிரி இருக்கிற ஒரு வலை வந்து அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்குது. ஸோ ஒரு 30 நிமிஷம் அதுவும் அந்த அதிகாரிகளுடைய முன்னாடி தான் வந்து அவங்க பேசுறதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க.
तो वो भी आमने सामने बात करने के लिए उन दोनों के बीच में एक झालरी लगा रहता है, तो वो भी सारे सरकारी दफ्तरों के सामने वो बात करना पड़ता है। ஸோ அதே அந்த 5 வருஷம் வெளியில வந்து அந்த வாட்ச்மேனியோட மனைவியும் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. 5 साल तक फिर उसके पत्नी, वॉचमैन की पत्नी बहुत कठिनाई की जिंदगी बिताती है। ஏன்னா அவங்கள ஹஸ்பண்டை வந்து தேச துரோக வழக்குல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. क्योंकि उनके पति को देशद्रोही के शिक्षा में अंदर डाल दिया जाता है, अपराध में। ஸோ நமக்கு தெரியும் தேச துரோக வழக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி. हम सब लोग जानते हैं कि देशद्रोही का मतलब क्या होता है। ஸோ அந்த அந்த வழக்குல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே வந்து அந்த அம்மாட்ட பேசுறது இல்லை, யாரும் அவங்க கூட எதுவுமே வந்து தொடர்பு வைக்கல. क्योंकि इस अपराध की वजह से उनको जेल में डालते हैं, तो इसीलिए उनके पत्नी के साथ अगल बगल में रहने वाले लोग सही ढंग से बात भी नहीं करते थे। ஒருவேளை யாராவது அவங்க கூட பேசினாங்கன்னா இல்லை அவங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களையும் வந்து பாதிக்கும், அவங்களுக்கும் தண்டனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. अगर अगल बगल के लोग इनसे अगर बातचीत करते हैं तो उन्हें भी इस प्रकार के शिक्षा दिया जाते थे, नहीं तो अलग प्रकार के दंड दिया जाते थे। ஸோ ரொம்ப ரேரா ஏதாவது விசுவாசி யாருக்கும் தெரியாம ராத்திரி நேரத்துல வந்து அந்த அம்மாட்ட வந்து பேசுவாங்க, அதுவும் ரெகுலரா இல்லை. तो बहुत ही अनोखा बात यह है कि कभी कभार विश्वासी लोग उनके घर पे आकर बात करते थे, बस उतना ही है। அதுவும் அவங்க வந்து வாட்ச்மேன் நீ பேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரலா பேசிட்டு போவாங்க, ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு. वो भी अगर आते हैं तो वॉचमैन के नाम नहीं लेते थे बात करते समय में, क्योंकि ये नाम लेने का उतना एक भयानक चीज था वहां पर। ஸோ அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் கழிச்சு அவங்க ஒருத்தருக்கு வந்து சந்திக்க அனுமதிக்கப்பட்ட பிறகு மாசத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. तो उन 5 वर्ष के बाद जब फिर एक मौका मिला कि महीना में एक बार एक लोगों के लिए एक पत्र लिख सकते हैं। ஸோ வாட்ச்மேன் எழுதுற அந்த லெட்டரை அந்த அரசாங்க அதிகாரிகள் படிச்சுட்டு தான் வந்து அந்த லெட்டரை வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி வெளியில இருந்து வர்ற அந்த லெட்டரையும் படிச்சுட்டு தான் வந்து அவங்க வாட்ச்மேன் கையில கொடுப்பாங்க. तो वॉचमैन ली अगर लेटर लिखते हैं तो अगर बाहर भेजते समय वो सरकार के लोग उसको पढ़ के ही किसी दूसरे को देते हैं, या इनके लिए अगर कोई चिट्ठी आता है तो उसको पढ़ के ही वो वॉचमैन के हाथ में भी देते हैं। ஸோ ஆண்டவரை பத்தி அந்த லெட்டர்ல எழுதும்பொழுது அவர் வந்து நிறைய கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறார். जब परमेश्वर के बारे में जब लिखते हैं तो उस वक्त में बहुत सारे कोड वर्ड्स को यूज करके ही वो पत्र लिखते हैं। ஓகே, அதாவது டைரக்ட் வேர்டு யூஸ் பண்ணாம கடவுள் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நேரடியா வார்த்தைகள் யூஸ் பண்ணாம மறைமுகமான வார்த்தைகள் நமது பரம தந்தை அப்படிங்கிற கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறாரு. तो वो लोग सीधे सीधे शब्दों को इस्तेमाल ना करते हुए, परमेश्वर यानी ऐसे वचन को इस्तेमाल ना करते हुए उस वचनों के जगह में बहुत सारे अक्षरों को कोड वर्ड में ही वो इस्तेमाल करते थे। ஓகே, நம்ம பிதா ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்தி, तो वो मेरा पिता ऐसे शब्दों को इस्तेमाल करते थे। ஓகே, ஸோ 15 வருஷம் ஆச்சு. இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து வாட்ச்மேனையும் அவர் ஒய்ஃபையும் வந்து சீனாவை விட்டு வெளியே போகிறதுக்கான அனுமதி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. तो 15 साल हो जाता है, तो उसके बाद सरकार बोलता है कि ठीक है, हम वॉचमैन को अभी रिहा करते हैं, लेकिन एक बड़ा पैसा के रकम वो मांगना शुरू करते हैं। वो देंगे तभी हम इन दोनों पति पत्नी को बाहर देश में जाने देंगे। ஸோ இதை கேள்விப்பட்ட அந்த சீன விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் விசுவாசிகள்லாம் சேர்ந்து அந்த காசை வந்து ரெடி பண்றாங்க. ये जैसे पता चलेगा सारे विश्वासी लोगों को, वो सारे विश्वासी लोग मिल के ये सारा पैसा इकट्ठा करते हैं। ஸோ இது வந்து 1968 இந்த சம்பவம் நடக்குது.
ये 68. 1968 में इसका एक घटना बीती है। ஸோ அந்த மக்கள் அந்த காசை சேர்த்து கவர்மெண்ட் சொன்ன அந்த அக்கௌண்ட்ல வந்து அவங்க டெபாசிட் பண்றாங்க. तो ये सारे पैसे लेके जाके सरकारी अकाउंट में इसको वो विश्वासी लोग जमा करते हैं पैसा। ஆனா அதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன சொல்லிட்டுன்னு சொன்னா, இல்ல நாங்க அவர் விட முடியாதுன்னு சொல்லி அந்த பைசாவை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. तो उसके बाद फिर से वो सरकार वो पैसा उनको वापस करती है और बताते हैं कि हम इनको रिहा नहीं करते हैं। ஸோ 15 வருஷம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் பண்ணல. அவங்க கேட்ட அமௌண்ட்டை கொடுத்தாங்க, ஆனாலும் ரிலீஸ் பண்ணல. 15 साल बीत गया लेकिन इनको रिहा नहीं कर पाया, और उनका मांगा हुआ पैसा भी दिया गया लेकिन फिर भी उनको रिहा नहीं किया गया। ஸோ ஆனாலும் வாட்ச்மேன் நீ தன்னுடைய விசுவாசத்துல உறுதியா இருந்தார். फिर भी वॉचमैन ने अपने विश्वास में बहुत ही मजबूत बने रहे। அவர் கையில வந்து எந்த விதமான பைபிளும் இல்லை, அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வந்து அவங்க பிடுங்கிட்டாங்க. ஆனாலும் அவர் படித்திருந்த அந்த வசனங்கள் அதன் மூலமா தன்னை வந்து திடப்படுத்தி கொண்டார். उनके हाथ में कोई प्रकार का बाइबल नहीं है पढ़ने के लिए हो, ध्यान करने के लिए हो, लेकिन फिर भी वो कितना पढ़े थे, उन्हीं वचनों को बार बार मनन करते थे। ஸோ அவர் வந்து காமன் ஜெயில இருக்கல, அவர் வந்து செல்ல இருந்தாரு. वो कॉमन जेल में नहीं थे, वो एक सेल में थे। ஸோ செல்ல இருந்தா மற்றவங்கள பார்க்க முடியாது. सेल में अगर रहते हैं तो किसी दूसरों को नहीं देख पाते हैं, மற்றவங்களோட கூட பேச முடியாது. किसी से वो बात भी नहीं कर सकते हैं। ஸோ வெறும் அவருக்கு வேலை கொடுக்குற அந்த நேரத்தில் மட்டும்தான், அந்த வேலை செய்யற நேரங்களில் மட்டும்தான் பேச முடியும். மற்ற நேரங்களில் ஃபுல்லா அவர் தனிமையில தான் இருக்கும். केवल वो काम करते हैं उसी वक्त में ही वो किसी और से बात कर सकते हैं, और बाकी सबका समय में वो बात नहीं कर पाएंगे। ஸோ மீண்டும் அவருடைய சிறை தண்டனை 5 வருஷம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. फिर एक 5 साल उनके सजा को बढ़ाते हैं। ஆனாலும் அந்த நேரத்திலயும் வந்து அவர் தன்னுடைய விசுவாசத்துல உறுதியா இருக்கு. तभी भी अपने विश्वास में वो बहुत मजबूत से बने रहे हैं। ஸோ அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நேரத்துல அவங்களுடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. वो जब जेल में बंदीगृह में रहते हैं तभी उनके पत्नी गुजर जाते हैं। ஸோ அவங்க மனைவி இறந்து போன பிறகு அவங்க மனைவியுடைய அக்காவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க அவங்க. जब पत्नी गुजर जाते हैं तो उसके दीदी के लिए वो एक पत्र लिखते हैं। ஸோ அந்த கடிதத்துல வந்து அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, என்னை குறித்து கவலைப்படாதீங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. वो ऐसे लिखे थे कि मेरे बारे में आप फिक्र करने की जरूरत नहीं है, मैं बहुत खुशी से हूँ। ஸோ 20 வருடம் தனிமை சிறை, அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மனைவி இறந்த செய்தியை கேள்விப்பட்டு எழுதுற கடிதத்துல நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு எழுதுறது எவ்வளவு அவர் ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்தாரு அப்படிங்கறத நமக்கு காண்பிக்குது. 20 साल की सजा काट दिया गया, बाहर पत्नी मर गए, लेकिन जब उनका दीदी को पत्र लिखते हैं तो मैं अभी बहुत खुश हूं करके वो ऐसे प्रकार के चिट्ठी लिखते हैं। तो सोचिएगा वो परमेश्वर में कितना मजबूत में और विश्वास में कितना मजबूत में बने रहे। ஸோ அவர் வந்து கடைசியா ஜெயிலே வந்து அவர் மறைத்து போறார்। आखिर में वो जेल में ही अपना सांस को रोक देते हैं, मर जाते हैं। 20 வருடம் கடுமையான சிறை தண்டனை, அவருடைய சரீரத்துல நிறைய நோய்கள் இருந்துச்சு. அது எல்லாவற்றையும் மத்தியிலும் ஆண்டவருக்கு கடைசி வரையும் ஒரு உண்மையா இருந்தார் அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியுது। तो देखिएगा 20 साल तक वो जेल में रहकर शरीर में बहुत सारे कमजोरियां था, फिर भी परमेश्वर में बहुत ही विश्वास योग्य बने रह गए। तो ஆண்டவர் நமக்கு வந்து நிச்சயமா ஒரு திறந்த வாசல் நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறார் ஊழியத்துல। परमेश्वर ने एक खुला द्वार हमारे जीवन में रखे हैं अपने सेवकाई में। तो நமக்கு ஊழியத்திற்கான இருக்கிற அந்த வாய்ப்புகளை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா பயன்படுத்துறோம்। तो उस सेवा में रहने वाले हर एक मौके को हम कितना हद तक इस्तेमाल करते हैं। तो எதிர்ப்புகள் நிச்சயமா
இருக்குது. அதன் மத்தியிலும் நாம் ஊழியத்துல உண்மையாக இருக்க அழைக்கப்பட்டு. तो बहुत सारे रुकावटें हैं, तो उनके बीच में बहुत सारे द्वार परमेश्वर हमारे लिए खोल के रखे हैं। ஸோ பவுல் தன்னுடைய நிருபத்தை ரோமருக்கு எழுதுறதுக்கு முன்னாடி பல பாடுகளை பட்டிருக்கிறாரு, பல அடிகளை வாங்கியிருக்கிறாரு. ஆனாலும் அவர் தொடர்ந்து ஊழியத்துல நிலைத்திருந்தார். पौलुस ने रोमियो के लिए जब पत्र लिखते हैं, उससे पहले बहुत सारे कठिनाइयां, बहुत सारे ताड़ना भी, शिक्षा भी, मार भी खाए थे। ஸோ ஊழியத்துல நம்ம கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டியது, நமது அழைப்புல நம்ம கடைசி வரை உறுதியா இருப்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று. तो इसलिए सेवकाई में हमेशा हम लोग बने रहना, मजबूत से बने रहना हमारा हक बनती है। ஸோ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். परमेश्वर इन वचनों को ध्यान करने के लिए और इसके अनुसार जीने के लिए मदद करें, हम प्रार्थना करेंगे। அன்பின் தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திரே, நமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்த அழைப்பிலே நாங்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்து இந்த நாளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட வழி நடத்தும். எங்களுடைய எல்லா வேலைகளையும் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்ய கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்த முடியாது. உங்களுடைய மகிமைக்கென்று இந்த உலகத்தில் நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எல்லாம் தகப்பன். ஆமென். ஆமென்.